அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 10ஆம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது நவ கிரகங்களினுடைய அமைப்பானது தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிந்தித்து செயலாற்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் அதிலும் பார்க்கும்போது பௌர்ணமி தினத்தன்று நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான திருப்பங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது. இந்த திருப்பங்கள் பெரும்பாலும் தங்களுக்கு நன்மையை சேர்ப்பவையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் பயணங்கள் ஏற்படலாம். பயணங்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம். ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்குங்க. அதே சமயம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். எதிரிகளின் தொல்லைகளும் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. நீங்கள் அரசு பொது தேர்வு எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதற்காக நீங்கள் கூடுதல் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். தங்களுக்கு வெற்றி கிடைக்க இன்னும் சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும். அதே மாதிரி வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சியின் அடிப்படையில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதனால விடாமுயற்சியை கைவிடாமல் முயற்சி பண்ணுங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகக்கூடிய வகையில் இந்த காலம் தங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மற்றொரு புறம் தங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும். துணிச்சலோடு ஒவ்வொரு காரியத்திலையும் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக பெறும். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. ஒற்றுமையாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்த அனுசரணையோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உற்றார் உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதன் காரணமாக சில பல சுப செலவுகள் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி வீட்டில் அடுக்கடுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம். தங்களுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். தங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். விரும்பியது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி ஆசிரியர்கள் பெற்றோர்களினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்குங்க. சக மாணவர்களும் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க. நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். இது நாள் வரைக்கும் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சலுகைகள், விரும்பிய இடமாற்றம் இது மாதிரியான விஷயங்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி சில நேரங்களில் இந்த நேரம் அப்படிங்கிறது சின்ன இடையூறுகளை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும். தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடைவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு விதமான அச்ச உணர்வு, பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். தேவையில்லாமல் எதை பற்றியும் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம். உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த குழப்பம் நாளளவில் பார்த்தோம் அப்படின்னா பயத்தை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் குழப்பிக்கொள்ளாமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருக்கிறது சால சிறந்தது. மனதை அமைதியாக வைத்து கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க.
இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. தினமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயக பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையோ நீங்கள் வணங்கி விட்டு அந்த நாளை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பம், பயம், அச்ச உணர்வு, மனபதட்டம் இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட முடியுங்க. அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும். அதனால் செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் திறமை வெளிப்படுத்துவீங்க. நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையின் காரணமாக விளைவுகளையும் சவால்களையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்கொண்டு போராடி அதற்கு பிறகு வெற்றியடைய வேண்டியதாக இருக்க பெறலாம். அதே மாதிரி வெளியில் எல்லாம் நல்லதாக நடந்தாலும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். மனைவியிடம் பொய் சொல்ல வேண்டாம். மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க. ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்தால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும். எதிரிகளோடு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியம். எல்லா விஷயத்திலையும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர ஆலோசனை பண்ணி நிதானமாக கையாள பாருங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லா வேலையையும் ஒரு டைம் டேபிள் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. நேரத்தை அனாவசியமாக வீணடிச்சிட்டிங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலை பலவும் தலை மேலே விழும்படி ஆகிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. வேலை பணியிடத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அக்கறையோடு பணிகளை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று. அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து உங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க. அந்த நபரை அடையாளம் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அந்த நபரிடமிருந்து விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. குடும்ப உறவுகளோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. இந்த காலம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு நான் சொல்லணும். எதுலேயுமே அவசரப்பட வேண்டாம். நீங்கள் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா உஷாராக இருக்கணும். தினமும் முருகர் வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அளவில்லா ஆனந்தம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக தங்க வரும். கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் விளக்கவும் ஆரம்பிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். பல வகையான யோகங்களும் உருவாகலாம். இந்த காலகட்டத்தில் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானம் தேவைங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகலாம். பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் பிடிக்கத்தான் செய்யும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையை இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் அப்படிங்கிறது கணிசமாக உயரவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா செலவினங்கள் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கட்டுக்கோப்போடு உங்களுடைய செலவினங்களை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். தங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும்போது இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வீண் செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் ஒரே அடியாக குறையும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால் செலவுகள் விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி குடும்பத்தில் பார்க்கும்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டைகள், விவாதங்கள் இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இருக்குங்க. எதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலம் முழுவதுமே பார்க்கும்போது சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல செஞ்சுடிக்கிறதுனால மூத்த சகோதரர்களால் ஆதாயம், சொத்துக்கள்
சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம், திடீர் சொத்துக்கள், நகை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உள்ளிட்டவை உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் தங்களுடைய பேச்சு, செல்வாக்கு அதிகரிக்கலாம். அதே மாதிரி வருமான தடை நீங்கி தங்களுக்கு வரவேண்டிய தொகை கிடைக்கும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த தங்களுக்கு இந்த காலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தொழில் ரீதியாக இருந்த தடைகள் மற்றும் முடக்கம் விலகி தொழிலில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெறுவீங்க. இந்த காலகட்டத்தின் முதல் 2 வாரங்கள் அப்படிங்கிறது வீண் விரயங்கள் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா செலவுகள் உங்களை வாட்டி வதைக்கலாம். செலவுகள் உங்கள் தகுதிக்கு மீறியும் செல்லலாம்.